ചെയ്യുന്നത്. ഇപ്പം മാമനിലാകട്ടെ നമ്മുടെ ബൈസണിൽ വന്നാലും എന്തുകൊണ്ടാണ് മലയാളികളോട് ഇത്ര അൻപ് പാസം ഉള്ളത്? അത് മാത്രമല്ല, വേറൊരു ചർച്ച ഇപ്പം നടക്കുന്നുണ്ട്, ഡിസ്കഷൻ. തമിഴിൽ സിനിമ ചെയ്യുമ്പോൾ തമിഴ് നടിമാർക്ക് പ്രാധാന്യം കൊടുക്കുന്നില്ല. മലയാളത്തിൽ നിന്നോ തെലുങ്കിൽ നിന്നോ ഹിന്ദിയിൽ നിന്നോ അതർ ലാംഗ്വേജിൽ നിന്നാണ് കാസ്റ്റ് ചെയ്യുന്നത് ആക്ട്രസിനെ. അപ്പോൾ അതിനെ രണ്ടിനെ കുറിച്ചും സാറിനൊന്ന് പറയാൻ പറ്റും? மலையாளிகள் ஃபஸ்ட்டு கேள்வி, மலையாள நடிகர்கள் மீது அன்பு, இவ்வளோ அன்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? பழக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? எனக்கு என்ன சொல்கிறது, இதெல்லாம் இப்போ படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அவங்க மலையாளத்துலேருந்து வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் ஒரு படம் இப்போ வந்து நான் பெரிய பெருமாள் பண்ணும்போது அது ப்ராசஸே வந்து நான் தேடி நடந்த ப்ராசஸ் இல்லை. ஒரு சின்ன படம், பட்ஜெட் படம். அந்த படத்துக்குள்ளே யாரெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பேசும்போது அப்போ ஆனந்தி கொஞ்சம் அவங்க எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டார் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். நிஜமாகவே சொன்னால் கதையை கடத்துவதற்கு எஸ்டாப்ளிஷான சில முகங்கள் தேவை அப்படிங்கிறது. எல்லாத்தையும் நானே சொந்துட்டு அலைய முடியாது. கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்தி உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்க என்னென்னு எனக்கு தெரியும். நான் ஆனந்தி ஒரு நாள் தமிழ் பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன். ஆனந்தின்னு பேர், ஓகேங்களா? அப்போது நான் பார்த்து அவங்க தமிழ் நல்லா பேசினாங்க. என் ஃபோனில் தமிழில் தான் பேசினாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சேன் எனக்கு வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி. இப்போ ரெண்டாவது படத்துக்கு நான் கர்ணன் பண்ண போகும்போது நான் நிறைய பேர் தேடணும், நிறைய விஷயம் தேடணும். அப்போ நான் ஜூன் ட்ரெய்லர் எதேச்சியாக பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு 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 முகம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இன்னொன்று, திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறனால திருநெல்வேலிக்கும் கேரளாவுக்கும் நான் அடிக்கடி ஒரே முகசாயல் இருக்குது தான் நான் நம்புவேன். இது ஒரு விஷயம். அப்போ ஆக்டிங் ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து நான் நிறைய பேர் எங்கள் கிராமத்து மக்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து வேல்யூஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று செட் பண்ணுறோம். அப்படி தான் அவங்க உள்ளே வராங்க. அதே மாதிரி தான் கிடாரி நிக்கிலா மேல் வந்து நான் வந்து கிடாரின்னு ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் எனக்கு அவங்க திருநெல்வேலி படம், அது அவங்க திருநெல்வேலி சார்ந்த, அதாவது தென் மாவட்டம் சவுத் தமிழ்நாடு சார்ந்த ஒரு படம். அதில் அப்படியே ஆப்டாக இருந்தாங்க. அப்போ இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி தான் ஆர்ட் ஃபார்மில் நான் வேலை செய்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து முழுக்க நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்கக்கூடாது. நான் ஒரு ஆர்ட் ஃபார்மில் வேலை செய்கிறேன். நான் நிறைய உலக சினிமா பார்க்குறேன், நிறைய இந்தியன் சினிமா பார்க்குறேன், நிறைய நாவல்கள் படிக்கிறேன். அதில் தென்படக்கூடிய முகங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ பொதுவாக இது யாரை வேணாலும் இருக்கலாம். இவங்க கூட தான் வேலை செய்யலாம் இல்லை. நம்ம பார்க்குற படங்கள் வழியாக இப்போ பசுபதி சார் இருக்கார். பசுபதி சார் நான் வந்து தமிழர்களுக்காக சூஸ் பண்ணல. நான் பார்த்த படங்களில் அவர் எப்படி ஏற்படுத்தியிருந்தார் எனக்கு. நான் பார்த்த படங்கள் இந்த படம் வந்து இந்த கதையை இவர் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன் நான். அதேமாதிரி ஃபகத் பாஸில் வந்து நான் மலையாளிக்காக சூஸ் பண்ணல. ரத்னவேல் கேரக்டருக்கு, அந்த ரத்னவேல் கேரக்டருக்கு பக்கா தமிழர் போட்டுக்கலாமே நிறைய பேர் சொன்னாங்க. பக்கா தமிழராக ஒருத்தர் போட்டுக்கலாமே நிறைய பேர் என்ன சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த ஃபகத் பாஸில் நான் பார்த்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. இப்படி நான் பார்க்குற முகங்கள் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதில்ல. அப்படி தான் சூஸ் பண்ணேன். ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் சூஸ் பண்ணேன் நான். இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும்னு சொல்லலை. ஏதாவது ஒரு படத்தில் நான் பார்த்துருப்பேன், அவங்க எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. எப்படி நான் என்னோடய படங்கள் பார்த்து என்னோட நடிகர்களுக்கு வந்து மாரிசெல்வராஜ் படத்தில் நடிக்கணும்னு ஆசை வருதோ, அதே மாதிரி ஆக்டர்ஸ் படங்களை பார்த்து இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமே நமக்கு தோணுது. இது ரொம்ப மியூச்சுவலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது, ஒரு லாங் ப்ராசஸ் யோசிக்கும் போது இவங்க தானே இருக்காங்க, இவங்க இல்லைன்னு நீங்கள் கேட்கும்போது அது புரியுது எனக்கு. இப்போ புரியுது எனக்கு, பட் தெரியல. ஆனால் ஆர்ட் ஃபார்மில் இயங்கும்போது உங்களோட ஆர்ட் ஃபார்மை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு யார் பயன்படுறாங்களோ அவங்க எப்படியாவது அவங்கள நான் வந்து பேசி புரிய வச்சு, அது அவங்க வெளிநாட்டில் கூட இருக்கலாம், ஒரு இங்கிலீஷ் நடிகராக கூட இருக்கலாம், நம்ம கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா போய் ட்ரை பண்ணி பார்க்குறது தான். இப்போ மாமன்னன் வடிவேல் சார் வந்து பயங்கர காமெடி ரோல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அந்த கதைக்கு வடிவேல் சார் சொல்லும் போது யாருமே நம்பலை, என்னோடய டீம் நம்பலை, அவர் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னார். நான் பல நாள் போய் உட்காந்து பேசி அவருக்கு புரிய வச்சு, இது நீங்கள் பண்ணால் தான் அந்த படம் பண்ணுவேன்னு சொல்லி, வடிவேல் சார் பண்ணலாம் நான் மாமன்னன் பண்ணியிருக்கவே மாட்டேன், நான் வேறு கதை பண்ணியிருப்பேன். எனக்கு அப்படி ஆள் தேவைப்பட்டாங்க. அப்படி ஒரு நடிகர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க தான். அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? எனக்கு எல்லாமே ஹியூமன். அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்க நடிக்க வைப்பேன். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடிகர்கள் இல்லாமல் தமிழ் முகங்கள் நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். என்னையால் நான் பணம் போட்டு நான் ஓன் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப ரியலான சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை. நிறைய திறமையான நடிகர்களை கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன், முயற்சி பண்ணுவேன். எனக்கு வருங்காலத்தில் வாய்ப்பு கிடைக்காம இருக்க நிறைய பேரை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவேன். தேங்க்யூ. രജിഷ. ഹായ്. ഇവിടെ ഹായ്. രജിഷ, ചില കഥാപാത്രങ്ങൾ നമ്മളെ തേടി വരും, ചില കഥാപാത്രങ്ങൾ നമ്മൾ തേടി പോകണം.
അപ്പം മാരിസ്ഫിഡയുടെ പടം എന്ന് പറയുമ്പോൾ അതിലെ കഥാപാത്രങ്ങൾക്ക് എല്ലാവരും എത്രത്തോളം ഡെപ്ത് ഉണ്ട്, അല്ലെങ്കിൽ എത്രത്തോളം ഡെപ്തിലേക്ക് അവർ ചെയ്യുക, എന്തായിരിക്കും അവർ പെർഫോമൻസിന്റെ ലെവൽ കാണുക, എല്ലാവരും എക്സൈറ്റഡ് ആയിരിക്കും. ഇപ്പോൾ രജീഷ ഇതിൽ കാസ്റ്റ് ഉണ്ടെന്ന് പറയുമ്പോൾ നമ്മൾ ട്രെയിലർ കാണുമ്പോൾ എങ്ങനെയായിരിക്കും വരാൻ ആളുകൾ എക്സൈറ്റഡ് ആയിരുന്നു. തിയേറ്ററിൽ ഗംഭീര പെർഫോമൻസ് ആയിരുന്നു. അപ്പം ഇങ്ങനെ ഒരു ചിത്രത്തിലേക്ക് വരുമ്പോഴേക്കും എന്തൊക്കെ എക്സ്പെക്ടേഷൻ ഉണ്ടായിരുന്നു? ഫസ്റ്റ് ആൻഡ് ഫോർമോസ്റ്റ് ഐ ഫീൽ ലൈക്ക് നമ്മളെല്ലാവരും സിനിമയെ സ്നേഹിക്കുന്ന ആൾക്കാരാണ്. നമ്മളെല്ലാവരും ഇന്ത്യൻസാണ്, നമ്മളെല്ലാവരും മനുഷ്യരാണ്. നമുക്ക് കേരളം, തമിഴ്നാട്, മലയാളം, തെലുഗു, കന്നഡ, തമിഴ്, ഹിന്ദി എന്നൊന്നുമില്ല. എവിടെ നന്നായിട്ട് അഭിനയിക്കാൻ സാധിക്കുമോ, എവിടെ നല്ലൊരു സിനിമ കിട്ടുമോ, എവിടെ നല്ലൊരു കഥാപാത്രം കിട്ടുമോ, അപ്പോൾ ഓടി ചെന്ന് പോയി അഭിനയിക്കുക എന്നുള്ളതാണ്. ഞാൻ ഭയങ്കര ഫോർച്ചുനേറ്റ് ആണ്. മാരി സാറിനെ പോലെയുള്ള ഒരു വിഷണറി, ഒരു ബ്രില്യൻ ഡയറക്ടർ. അദ്ദേഹം വീണ്ടും എന്നെ വിളിച്ചു. രണ്ടാമത് ആദ്യം ചെയ്തതിനേക്കാൾ കൂടുതൽ ഡെപ്തും ഡിഫറെൻറ്റും ആയിട്ടുള്ളൊരു കഥാപാത്രം എന്നെ ഏൽപ്പിച്ചു എന്ന് പറഞ്ഞത് ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയായിരുന്നു. സത്യം പറഞ്ഞാൽ എൻ്റെ ലൈഫിൽ ആദ്യമായിട്ടാണ് ഞാനൊരു നറേഷൻ പോലും ഇല്ലാതെ ഞാൻ ഒരു സിനിമ കമ്മിറ്റ് ചെയ്തത്. എനിക്ക് ബൈസിൻ്റെ കഥ എന്താണെന്നോ എൻ്റെ കഥാപാത്രം എന്താണെന്നോ ഒരു ഐഡിയ ഇല്ലായിരുന്നു. ഷൂട്ടിന് 2 ദിവസം മുന്നെയാണ് കഥ എന്താണ് എന്ന് ഞാൻ അറിയണത്. അപ്പം നമ്മൾ അവിടെ പോയി ഒരു വർക്ക്ഷോപ്പ് അറ്റൻഡ് ചെയ്ത് നമ്മൾ അവിടെ തന്നെ താമസിച്ച് അവിടെയുള്ള ആൾക്കാരുടെ കൂടെ പഴകി. നമ്മളാരും മേക്കപ്പ് ഒന്നും ഇട്ടിട്ടില്ല. ഞാനാണെങ്കിലും ധ്രുവാണെങ്കിലും അനുഭവം നമ്മളൊക്കെ അവിടെ പോയി നിന്ന് ആ പണിയൊക്കെ ചെയ്ത്, എന്നാലേ നമുക്ക് ഈ മേക്കപ്പ് ഒട്ടും പൊടിയടിച്ച് ക്യാമറയുടെ മുന്നിൽ വന്ന് അഭിനയിക്കുന്നതല്ല. നമുക്ക് അവിടുത്തെ ബോഡി ലാംഗ്വേജ് വരണമെങ്കിൽ, അവിടുത്തെ എക്സ്പ്രഷൻസ് വരണമെങ്കിൽ ഒക്കെ നമ്മൾ അത്ര എഫേർട്ട് ഇടണമല്ലോ. അപ്പം ഒരു ഭയങ്കര ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ഫിലിം സ്കൂളാണ്, ഫിലിം മേക്കിംഗ് ആണ് മാരി സാറിൻ്റെ. അപ്പം ഐ ഹാവ് ബീൻ വെരി ഫോർച്ചുനേറ്റ് ദാറ്റ് ഐ ഗോട്ട് 2 chances with him. ആൻഡ് ഇത്തവണ ബൈസൺ വന്നപ്പം രാജി എന്ന് പറയുന്ന കഥാപാത്രം എനിക്ക് തോന്നുന്നു എൻ്റെ ലൈഫിൽ, എൻ്റെ കരിയറിലെ വൺ ഓഫ് ദ മോസ്റ്റ് ഇമ്പോർട്ടൻറ്റ് ക്യാരക്ടേഴ്സാണ്. കാരണം ഒരുപാട് ഞാൻ ഇതുവരെ ചെയ്യാത്ത ഒരുപാട് ലെയറിങ് ഈ ക്യാരക്ടറിനുണ്ട്. കിട്ടിയതിൽ ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. എന്നെക്കൊണ്ട് പറ്റുന്നതിൻ്റെ പരമാവധി ഞാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. എനിക്ക് വേണ്ടി ഡബ് ചെയ്ത രവീണയാണ്. ഐ ഹാവ് ടു താങ്ക് ഹെർ ഓൾസോ. കാരണം അഭിനയം എന്ന് പറയുമ്പോൾ ഇറ്റ്സ് ഈക്വലി എ വോയിസ് ഓൾസോ. സോ താങ്ക്സ് ടു രവീണ ഓൾസോ. രജീഷ്, അതുപോലെ ഇപ്പം ചില കഥാപാത്രങ്ങൾ കാണുമ്പോൾ നമുക്ക് ഫീൽ ചെയ്യും, ഓ ഇവർ ഇത്രയും ചെയ്യുമായിരുന്നു, ഇത്രയും പെർഫോം ചെയ്യാനുള്ള സ്പേസ് ഒക്കെ ഉണ്ടായിരുന്നു എന്ന് തോന്നും. അപ്പോൾ തമിഴ് ചെയ്തിരിക്കുന്ന 2 കഥാപാത്രങ്ങൾ ഗംഭീരമായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പം ഇടയ്ക്ക് വന്നൊരു ചർച്ച ഉണ്ടായിരുന്നു, രജീഷിക്ക് മലയാളത്തിൽ ഇതേപോലത്തെ സിനിമകൾ കിട്ടിയിരുന്നെങ്കിൽ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? അവസരങ്ങൾ കിട്ടാത്തതാണോ അതോ തമിഴിലേക്ക് തന്നെയാണോ കൂടുതൽ ഇങ്ങനെ കോൺസെൻട്രേറ്റ് ചെയ്യുന്നത് കഥാപാത്രങ്ങൾ? അങ്ങനെയൊന്നും എനിക്ക് പറയാൻ പറ്റില്ല. കാരണം എനിക്ക് ഏറ്റവും നല്ല കുറച്ച് ഓപ്പർച്യൂണിറ്റീസ് കിട്ടിയത് മലയാളത്തിലുമാണ്. അനുരാഗരിക്കൻ ആണെങ്കിലും, ജൂൺ ആണെങ്കിലും, ഫൈനൽസ് ആണെങ്കിലും, ഇപ്പം ഞാൻ ചെയ്ത് അവസാനിപ്പിച്ച് വെച്ചിരിക്കുന്ന മസ്തിഷ്ക മരണമാണെങ്കിലും, എനിക്ക് തോന്നുന്നു ഒന്നാമത് നമ്മൾ ഒരുപാട് ആക്ടേഴ്സ് ഇവിടെ ഉണ്ട്, എല്ലാവരും ടാലൻറ്റഡ് ആണ്. അപ്പം അൾട്ടിമേറ്റ്ലി ദ ഡയറക്ടർ ഇസ് ദ വൺ ഹൂസ് ഡിസൈഡിങ്. അവർക്ക് അവർ എഴുതിയിരിക്കുന്ന അവരുടെ മനസ്സിലൊരു മുഖം വരുമല്ലോ, ഇന്ന കഥാപാത്രം ഇതുപോലെ ഇരിക്കണം. അത് ചിലപ്പോൾ ഓൾറെഡി ഉള്ളവരായിരിക്കും, അതിൽ പുതുമുഖമായ ഒരാളെ ആയിരിക്കും തേടുന്നത്. അപ്പം ഇതൊക്കെ ഒരു ഡെസ്റ്റിനി പോലെ നമ്മൾ ചൂസ് ചെയ്യുന്ന മാത്രമല്ല, നമ്മളെയും ഇത് ചൂസ് ചെയ്യണം എന്നുള്ളത്. അപ്പോൾ ഇതൊരു മ്യൂച്വലി നടക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. അപ്പം എനിക്ക് തമിഴിലാണ് കൂടുതൽ നല്ല കഥാപാത്രങ്ങൾ കിട്ടിയ, മലയാളത്തിലാണെന്നൊന്നും എനിക്ക് പറയാൻ പറ്റില്ല. ഞാൻ അങ്ങനെ ഒരു ഡിഫറൻഷിയേറ്റ് ചെയ്ത് സത്യം പറയാൻ ഞാൻ കാണുന്നില്ല. ഓ ഇന്ന ഇൻഡസ്ട്രിയിൽ ഞാൻ ഇത്രയും സിനിമ ചെയ്യണം, ആ ഇൻഡസ്ട്രിയിൽ പോയിട്ട് ഇത്രയും സിനിമ, മരിക്കുന്ന അടുത്തോളം സിനിമ ചെയ്യണം. എവിടെയൊക്കെ നല്ല സിനിമ കിട്ടും, എവിടെയൊക്കെ നല്ല കഥാപാത്രം കിട്ടും, അതൊക്കെ ചെയ്യണം എന്നാണ് എൻ്റെ ആഗ്രഹം. Dhruv sir, when we talk about body transformation, your father is a godlike person in that. So இந்த படத்துல உங்களுக்கும் அப்படி ஒரு transformation இருக்கு. How was that? And விக்ரம் சார் ஏதாவது டிப்ஸ் சொல்லி പറഞ്ഞു தந்துட்டோம் body transformation? இல்லை, இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது நான் பண்ண முயற்சி பண்ணேன். அண்ட் அங்கே இருக்கிற பசங்க அவங்களோட பில்டு எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்கலாம் பார்த்து அது ரொம்ப இயல்பாக செஞ்ச ஒரு விஷயந்தான். அது கான்ஷியஸாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு யோசிக்காமல் எப்படி இயல்பாக ஒரு கபடி பிளேயராக மாறணும்னு நினச்சிட்டு தான் பண்ண விஷயம் அது. திரு கிட்டனோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியும் உங்களோட சினிமா ஜேர்னியும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் கிட்ட ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அவன் லிஸ்ட்டுக்குள்ளே வரல. உங்களோட சினிமாட்டிக் ஜேர்னியோட ஆரம்பத்துலேயுமே எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக அமையலை. எப்பாவது நாம தான் கிட்டதான் நாம அந்த மாதிரி ஒரு அனாலஜி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? அழகான கேள்வி, தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி நான் யோசிச்சதில்லை. நான் நீங்கள் சொல்லும் போது எஸ் மேபி அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவனோட கனவுக்காகவும் அவன் லட்சியத்துக்காகவும் அவன் போராடும் போது, ஒரு ஆக்டராக நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணும்போது அது ஒரு செம்ம விஷயம் ஆக்சுவலாக.
ஐம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தெரிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த டைனிங் டேபிள் சீக்வன்ஸ் இருக்குல்ல, இங்கே எனக்கு இது பழகிடுச்சுன்னு சொல்லியே அழுவீங்கல்ல, அப்போது நீங்கள் அழுதுட்டு பேசலை, பேசும்போது அப்படியே காஸ்ப் எடுத்து அது ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. உங்களோட அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்த வலியை உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அந்த மொமெண்ட்டில்? நிறைய பேர் அந்த சீன் பற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் நான் மாரி சார் என்ன பண்ணாரோ நான் ஃபஸ்ட்டு அவர் நிறைய வாட்டி நான் பண்ண சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தான் நான் எக்ஸாக்டாக பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் அங்கே என்ன பார்க்குறீங்களோ அது வந்து என் டைரக்டர் செஞ்சுருக்காரு. ஸோ அவருக்கு இருக்கிற அந்த ஸ்மைல், அவருக்கு எப்போ கண்ணீர் வருது, அவர் எந்த விதத்தில் இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாருன்றது வந்து நான் க்ளோஸாக பார்த்துட்டு தான் நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அவர் வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சீனோட வலியும் இமோஷன்ஸும் புரியும். அண்ட் அதை நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது அந்த மாதிரி தான் நடந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கேன், விக்ரம் சார் வந்து ஒரு புக்கில் என் மூட்டி இவ்வளோ மில்லிமீட்டர் தான் இருக்கணும், இதுதான் சாப்பிடணும். இப்போ ஐப்படத்துல எல்லாம் ஒரு எக் ஒயிட் மட்டும் சாப்பிட்டு சார் ஒரு டே மட்டும் போயிருக்குதுன்னா, நீங்களும் அவங்கக்கிட்ட இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு காம்படிஷன் இருக்கா? காம்படிஷன் வச்சு அந்த மாதிரி ஜாலி. அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க 8 அடியா இல்லை 16 அடியா பெருசுன்னு சொல்லி, அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சரியில்லான ஒரு ஃபீலிங் இல்லையா, அவர் வந்து அந்த மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுது சார். എക്സ്ക്യൂസ് മീ രജിഷ, ഒരു ആർട്ടിസ്റ്റ് എന്ന നിലയിൽ ഏത് രീതിയിലുള്ള സിനിമകളും ചെയ്യണം, അങ്ങനെ ഭാഷ ഒരു ഹിൻഡ്രൻസ് അല്ല എന്ന് പറഞ്ഞിരുന്നത്. അപ്പം കോവർട്ടി ചെയ്ത് അത് ഓസ്കാർ നോമിനേഷൻസിന് സെലക്ഷൻ കിട്ടി. അപ്പം ഇതിൻ്റെ റിസൾട്ടാണ്, അത്തരമൊരു സെലക്ഷൻ്റെ റിസൾട്ടാണ്. ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയാണ്. കോവർട്ടി പോലുള്ള ഒരു ഷോർട്ട് ഫിലിം എനിക്ക് ചെയ്യാൻ പറ്റിയതും അതിന് അങ്ങനെ ഒരു റീച്ച് കിട്ടി എന്നുള്ളത്. ലിജോ സാറാണ് അതിന് മെൻഷനായിട്ടുണ്ടായിരുന്നത്, രോഹിൻ. എനിക്ക് തോന്നുന്നു ബേസിക്കലി ഒരു ആക്ടർ, ഒരു ഫിലിം മേക്കർ, ഒരു ഫിലിം സ്റ്റുഡൻറ്റ് എന്നുള്ള നിലയ്ക്ക് റിയലി ഡസ് നോട്ട് മാറ്റർ നമ്മൾ ഏത് ഭാഷയിലാണ് ചെയ്യുന്നത് എന്നുള്ളത്. നമ്മൾ അൾട്ടിമേറ്റ്ലി സെല്ലുലോയിഡിന് വേണ്ടി ക്രിയേറ്റ് ചെയ്യുന്ന മാജിക്കാണ്. സോ ഇറ്റ്സ് ജസ്റ്റ് അബൌട്ട് ബീങ് എ പാർട്ട് ഓഫ് ദാറ്റ് മാജിക്. അപ്പോൾ അതെനിക്ക് എവിടെ നല്ല ഓപ്പർച്യൂണിറ്റി കിട്ടണേ ദൈവമേ എന്നാണ് എല്ലാ ദിവസവും പ്രാർത്ഥന. അപ്പോൾ അതെവിടെ കിട്ടിയാലും അത് ഓടിപ്പോവുക ചെയ്യുക എന്നുള്ളതാണ്. ഭയങ്കര സന്തോഷമുണ്ട് കോവർട്ടി ഇങ്ങനെ സെലക്റ്റഡ് ആയി എന്നുള്ളതിൽ എനിക്ക്. നിങ്ങളുടെ ഇൻ്റർവ്യൂസ് ഭയങ്കര ആൾക്കാർ എൻജോയ് ചെയ്യുന്നുണ്ട്, ദ വേ യു ടോക്ക്, അല്ലെങ്കിൽ ജോളിയായിരിക്കണ മാതിരി. സോ ഒരു റൊമാൻറ്റിക് കോമഡി സിനിമ ആക്ച്വലി കുറേ പേര് കമൻറ്റ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ആൻഡ് വി ആർ ഹിയറിംഗ് വൺ റൊമാൻറ്റിക് സിനിമ ഈസ് കമ്മിങ് വിത്ത് എ ബിഗ് ഡയറക്ടർ. അപ്പോൾ ആ റൂമേഴ്സും ഉണ്ടോ? இல்லை, அந்த மாதிரி கன்ஃபார்மாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் வரல. அந்த மாதிரி படங்கள் பண்ண ஆசையாக தான் இருக்குது. நீங்கள் ஜாலி பர்சனா? ஜாலியாக இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. எப்படி இந்த இந்தியன் சீன் எல்லாம் ஷூட் பண்ணும்போது மாரி சார் கூட அந்த ஜாலி மேட்ச் பண்ணுறது? இல்லை, நீங்கள் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சார் ஆக்சுவலாக அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்கிற இன்டென்ஷன் நீங்கள் புரிஞ்சு உள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்துடும். ப்ளஸ் சார் வந்து ஸ்பாட்டில் பயங்கர இன்டென்ஸாக எனர்ஜியாக இருப்பார். ஸோ நம்ம வந்து அங்கே ஜாலியாக இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக அவருக்கு என்ன தேவையோ நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மாற வேண்டியதாக இருக்குது கேமராக்காக. மாரி சார், அமீர் சாரை நடிக்க வச்சது எப்படி? சார் நடிக்க வச்சது எப்படின்னா, இல்லை அந்த கேரக்டர் நான் முடிவு பண்ணும்போது இது அமீர் சார் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு உங்களுக்கு காரணம் படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மைண்டில் வச்சுருந்த ஒரு கேரக்டர் அதோட முகமாக வலுவாக அமீர் சார் தெரிஞ்சது, அதுதான் முக்கிய காரணம். அமீர் சாருக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம் நாங்கள் இந்த படத்தில். அவர் மட்டும் தான் ரொம்ப லேட்டாக தாமதமாக வந்தார். வருவாரா வரமாட்டாரான்னு கூட சில டவுட்லாம் இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணி மொத்த ஷூட்லேயுமே க்ளீன் மேட்லாம் வச்சு ஷூட் பண்ணி அவர் ஆட் பண்ணி தான் அவ்வளோ கொண்டு வந்தோம். இப்போ ஃபைனலி தான் அவர் வந்து ஆட் ஆனார். எனக்கு என்ன அப்படின்னா அதான் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், அவர்கிட்ட அவரோட உடல் மொழியில் பாடி லாங்குவேஜில் ஒரு திமிர் இருக்கும்.
அந்த திமிருக்குள்ள சின்ன ஒரு நேர்மையும் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம வந்து இந்த கேரக்டருக்கு எனக்கு தேவை. இந்த கேரக்டர் நீ இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம். அதாவது என்னென்னா இந்த கேரக்டர் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். ஆனால் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் உங்களுக்கு நீ வீட்டுக்கு போகும்போது அந்த கேரக்டர் உங்க கூட வந்து யோசிக்க வச்சுக்கிட்டே வரணும். அப்படி இந்த படத்தில் யூஸ் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு என்னென்னா, யாரையும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த கேரக்டருக்கு இதுதான் அப்படின்னு இந்த கேரக்டரோட இலக்கு இது, இந்த கேரக்டர் இப்படி டிசைன் பண்ண, இந்த கேரக்டரோட வாழ்க்கை இதுதான் நான் சொல்ல முடியல என்னால். ஏன்னா இது நிஜ வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எந்த கேரக்டருக்குமே ஃபைனல் டிசிஷன் என்னால் கொடுக்க முடியல. நான் ஒன்று காட்டுறேன், நான் பார்த்த மனுஷங்க ஒன்று காட்டுறேன். ஆடியன்ஸை வந்து அது என்ன தோணுதோ அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு கேரக்டரை பற்றி என்ன மதிப்பீடு என்ன மதிக்கிறாங்களோ அதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பண்ணது அந்த படம். என்னோடய டிசிஷன் பெருசாக அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இல்லை. என்னோடய டிசிஷன் இருந்த ஒரே கேரக்டர் கிட்டான். ஓகே, நான் கிட்டான் கேரக்டர் மட்டும்தான் என்னோட ஓன் டிசிஷன் வச்சுருந்தேன். அந்த கேரக்டர் எப்படி மூவ் ஆகணும், அந்த கேரக்டர் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கணும், அவனோட கனவு எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் என்னோட ஏன்னா கிட்டானுக்குள்ளே நானும் இருக்கேன் அப்படிங்கிறனால என்னால் டிசிஷன் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் மற்ற கேரக்டருக்குள்ளே என்னால் டிசிஷன் பண்ண முடியல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களை காட்டுவோம், எனக்கு தெரிஞ்ச ஒரு டீட்டெயில் வச்சு தகவலை வச்சு காட்டுவோம். அது மக்கள் என்னவா எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான். அதனால் அது காட்டப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு ஃபைனல் டிசிஷனாக அதுதான் நான் சொல்ல வரல. அது வேறு வேறு லேயர்ஸை க்ரியேட் பண்ணுதுன்னா அது க்ரியேட் பண்ண தான் செய்யும். ஓகேங்களா? அது முழுமையான அந்த கேரக்டர்ஸ் கூட முழுமையாக நான் காட்டலை. இதான் உண்மை, ஃபேக்ட். எனக்கு எவ்வளோ காட்ட முடியுமோ, எனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ காட்டியிருக்கேன். அந்த கேரக்டர்ஸ்க்கு பாண்டியராஜாவோ இல்லை கந்தசாமியோ இல்லை வேலுச்சாமியோ இல்லை ராஜியோ ராணியோ, ராஜி ராணி கம்மியாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ராஜி ராணி இது எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்னொரு பக்கம் இருக்குது, இன்னொரு பெரிய வாழ்க்கை இருக்குது. அதுக்குள்ளே அவங்களோட ஸ்ட்ரகிள் இருக்குது, அவங்களோட நியாயங்கள் இருக்குது, அவங்க தர்க்கங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு அதை காட்டுறதுக்கு நேரம் இல்லை. அதை பற்றியான முழுசாக காட்டுறதுக்கான அறிவும் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதுக்குள்ளே நான் ட்ராவலும் பண்ணலை பெருசாக போய். நான் முழுசாக ட்ராவல் பண்ணது கிட்டான் கூட. கிட்டான் வழியாக அங்கங்கே அவங்களை காமிச்சு கிட்டானுக்குமான கிட்டான் வாழ்க்கையை நிரூபிக்கிறது தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. கிட்டானுங்கிறதான் ஒருத்தன் கிடையாது, அவன் சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களோட ஒரு சாயல் அவனை க்ரியேட் பண்ணி வேற ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணப்பட்ட படம் தான் பைசன். സാർ അതേപോലെ സാറിൻ്റെ പഠനം ഹിയർ സാറിൻ്റെ പടങ്ങൾ കാണുമ്പോൾ ആസ് ആൻ ഓഡിയൻറ്റ് ഫീൽ ചെയ്യുന്നത് സിനിമ ഈസ് നോട്ട് ഓൺലി അബൌട്ട് എൻ്റർടൈൻമെൻറ്റ് അല്ലെങ്കിൽ ഒരു ബിസിനസ്, എൻ്റർടൈൻമെൻറ്റോ ബിസിനസ്സോ മാത്രമല്ല, സിനിമ ഈസ് ഓൾസോ അബൌട്ട് പ്രൊട്ടസ്റ്റ്. നമുക്ക് പറയാനുള്ള കാര്യങ്ങൾ പറയാനായിട്ടുള്ള ഒരു വേദി കൂടിയാണ് സിനിമ എന്ന് പിന്നെ ഓർമ്മിപ്പിക്കുന്ന സിനിമകളാണ് താങ്കളുടേത്. അപ്പം ക്യാൻ യു അണ്ടർസ്റ്റാൻഡ്? സിനിമ എന്ന என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ லைக் எ ப்ராட்டஸ்ட். உங்களோட படம் பார்க்கும்போது தான் சினிமாவில் அதுவும் இருக்கு എന്നൊരു ஒரு தோட்டு வருது. தேங்க்யூ. அப்பா கேள்வி இல்லைல்ல. அல்ல அப்படியே உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு என்ன சொல்லணும்? சினிமா இஸ் நாட் ஓன்லி அபவுட் என்டர்டைன்மெண்ட் ஆர் பிஸ்னஸ், ரைட்? இல்லை, சினிமா மட்டும் இல்லை, எவ்ரி ஆர்ட் ஃபார்ம் வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. நீங்கள் யாரும் அது வந்து அதை அந்த ஆர்ட் ஃபார்மை செய்யக்கூடிய ஒரு மனுஷனோட அத்தனை நாள் வாழ்க்கையை என்ன கற்றுக்கிட்டான். இப்போ ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறான்னா அவன் தான் வாழ்க்கையில் அவன் என்ன கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத ஒரு அந்த அன்னைக்கு அவனுக்குள்ள அறிவு. இன்றைக்கி என்னோடய படங்கள் இன்றைக்கி இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 41 வயசு, 41 என்னோடய ஏஜ். ஓகேங்களா? இந்த 41 வயசு 42 வயசில் நான் என்ன என் சமூகத்தை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இந்த படங்கள்லாம். நான் ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த படங்களை பார்க்கும்போது ஒரு 41 வயசுல நம்ம சமூகத்தை பற்றி இந்த அறிவில் இருந்திருக்கோம், மனுஷங்களை பற்றி இவ்வளோ புரிதலில் இருந்திருக்கோம், இவ்வளோ நம்பிக்கை நமக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு எவிடன்ஸாக இருக்கும் எனக்கு. இன்றைக்கி படம் 4 நாள் ஓடும், ஹிட்டாகி போயிடும். ஆனால் எனக்கு அந்த படம் வந்து என்னோட அடையாளமாகவே இருக்கும் அது. அப்போது நீங்கள் கிரியேட் செய்கிற ஆர்ட் ஃபார்மில் உங்களோட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட கனவு இருக்கும், உங்களோட ஆசை இருக்கும், உங்களோட கேள்விகள் இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு வேலை நீங்கள் எப்படி செய்வீங்க? யோசிச்சுப்பாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை செய்கிற வேலையை இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஒரு வேலை இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட நாங்கள் இந்த படத்துக்காக 2.5 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். 2.5 வருஷம் வேலை பார்க்குற ஒரு டைரக்டர் தன்னோட இந்த 2 வருஷத்துக்குள்ளே வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே 2 வருஷம் நான் ஏன் வேலை பார்க்கணும்? நான் ஏன் தூங்காமல் இருக்கணும்? நான் ஏன் இவங்களை திட்டணும்? நான் இவனை போட்டு ஏன் போட்டு கஷ்டப்படுத்தணும்? இப்போ இவ்வளோ வேலை பார்க்குறேன் நான், இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் கை தட்டிட்டு போகிறதுக்கா? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இத்தனை நாள் அழுத்தின விஷயத்த ஒரு டிஸ்கஷன் பார்வையாளர்கள்ட்ட இந்த 2.5 வருஷம் உழைப்பை பற்றி, இந்த 2.5 வருஷ கனவை பற்றி, இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற டிஸ்கஷனை நடத்தணும் அப்படின்னா அது மன நிறைவே கொடுக்குது, சந்தோஷமாக கொடுக்குது.
நீங்கள் பண்ணுற கிளாப், தேட்டரில் பண்ணுற கிளாப்பு வந்து எந்த விஷயத்துலையுமே அது வந்து தேட்டரில் பண்ணுற கிளாப் எல்லாமே ப்ரொடியூசருக்கு தான், ஓகேங்களா? எனக்கு இல்லை அது. எனக்கு நீங்கள் வெளியே வந்து நீங்கள் தேடுவீங்கல்ல, அதுதான் எனக்கு. அதில் 10 ஆடியன்ஸ் இருந்தால் கூட போகுது எனக்கு. தேட்டருக்குள்ளே பண்ணுறது எப்போவுமே அந்த கிளாப் வந்து நான் தேட்டருக்குள்ளே பண்ணுற கிளாப்பை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. அதுக்கு அந்த கிளாப் வேணும் அப்படின்னா நீங்கள் படத்தை எப்படி வேணால் எடுக்கலாம். தேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் ஒரு இயக்குனரை, ஒரு படைப்பாளியை, தேடக்கூடிய பார்வையாளர்களை உருவாக்கக்கூடிய படத்தை எடுக்கணும். நாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க தான் நமக்கு வந்து நேர்மையாக பேசுவாங்க. அப்படியான்ற எல்லா படத்துக்குமே என்னை தேடி பிடிச்சி பேசுகிற பார்வையாளர்கள் உருவாகியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு பெரிய மனநிறைவு கிடைக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இல்லாமல் இருக்கும்போது கூட, நான் இல்லாமல் போகும் காலம் வரும், நான் அந்த சமூகத்திலே இல்லாமலே போவேன். நான் இல்லாமல் போகும்போது என்னோடய படைப்புகள் என்னை பற்றியான ஒரு என்ன சொல்கிறது, நான் வாழ்ந்ததுக்கான தடயங்களா, நான் இதை செஞ்சுட்டு போனது தடயங்களா ஏதோ ஒரு இருக்கும். அதை விட பெரிய விஷயம் என்ன வேணும்? அப்போ ஆர்ட் ஃபார்ம் மட்டும் தான் சாத்தியம், வேறு எதுலையுமே சாத்தியம் கிடையாது. அப்போ வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது நம்மகிட்ட திருப்பி அந்த நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்குல அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் எந்த ஷோ பார்த்தாலுமே அதுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. நீங்கள் தேன் தடவி கொடுக்குற மாதிரி தான், ஒரு மருந்தை தேன் தடவி கொடுக்குற மாதிரி தான். அந்த தேனோட அளவு தான் முக்கியம். நானும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக கமர்ஷியல் ஃபேக்ட் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு தான் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் மியூசிக் க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா மியூசிக்லாம் பண்ணுறதே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். அந்த சவுண்டு, கூஸ் பம்ப்ஸு, இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். பட் அதோட அளவு மீட்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து திகட்டுற மாதிரி அல்லது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, அது ஆடியன்ஸை வந்து யோசிக்கவே வைக்க விடாமல் ஆடியன்ஸை வந்து ஒரு விரும்பின தன்னிலை மறந்த போதை மனநிலைக்கு கொண்டு போகிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டை நான் அவாய்ட் பண்ணுறேன். അതേപോലെ സാർ ഇപ്പോൾ ഈ സാറിന് എല്ലാ സിനിമകളിലും ആനിമൽസിനെ വെച്ചിട്ടുള്ള ഒരു പൊളിറ്റിക്സ് ഉണ്ട്. ഇപ്പം ഈ ഡോഗ് ആയാലും മാമനിലെ പിഗ് ആയാലും ഇപ്പോൾ ഇതിൽ കാലമാടൻ, അതൊക്കെ എന്ന ഇൻസ്പിറേഷൻ എല്ലാ മനുഷ്യരെയും ഓരോ ഹീറോയ്ക്കും ഓരോ ആനിമൽ എന്ന ലെവലിലേക്ക് എന്താണ് தெரியல எனக்கு. இது வந்து ஒரு மாதிரி இது நேரடியாக ஆன்சர் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. நான் நிறைய கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி கேள்வியாட்ட. அது என் லைஃப்பில் என்னோட நினைவுகளில் ரொம்ப சிக்கி, அது ரொம்ப ரொம்ப சகலமாக உள்ளே புகுந்துருச்சு எனக்கு. சின்ன வயசுலேருந்து நான் வந்து அனிமல்ஸோட ட்ராவல் பண்ணதுனால. அப்போது எனக்கு வந்து நான் ஒரு கதை எழுதும்போது நான் வந்து தைரியமாக உள்ளே போகிறதுக்கு எனக்கு மெட்டஃபர்ஸ் தேவை. எனக்கு மெட்டஃபர்ஸ் கிடைக்காத ஒரு திரைக்கதையை என்னால் எழுத முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நேரடியான ஒரு சாட்சியமாக நான் இருக்கேன், நேரடியான எவிடன்ஸாக நான் இருக்கேன். என்னோடய படங்கள் ஒரு நேரடியான எவிடன்ஸாக மாறுது. அப்போ நான் என்னையை வந்து நம்ம நேரடியான விரோதியாவோ நேரடியான சாட்சியாகவோ பார்க்குறத நான் விரும்பலை. ஏன்னா என்னோடய நடவடிக்கையை வச்சு மட்டும் என் படைப்பை பார்த்துக்கக்கூடாது. என்னோடய நடவடிக்கைகளையும் மறந்து என் படைப்பை பார்க்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டஃபர்ஸ் வேணும். அந்த மெட்டஃபர்ஸ் இல்லை அப்படின்னா என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, என்னால் வந்து ஒரு பெரும் நம்பிக்கையோட முதல் திரைக்கதை எழுதி முடிக்க முடியாது. அந்த மெட்டஃபர்ஸ் கிடைக்க வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். கதை எப்போவோ ரெடி ஆகிடும், திரைக்கதையும் கிட்டத்தட்ட மைண்டுக்குள்ளே ரெடி ஆகிடும். ஆனால் நான் அந்த திரைக்கதையோட லாஸ்ட் பேஜ் போகிற வரைக்கும் எனக்கு ஏதாவது என் கூட ட்ராவல் பண்ணி என் கூட சப்போர்ட் பண்ணி வரதுக்கு ஒரு உயிர் தேவை. என்னை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு உயிர் தேவை. அப்படியே ஒரு உயிராக தான் அந்த என்னோட படங்களுக்குள்ள இருக்க அனிமல்ஸ் வந்து நான் அதுங்க கூடயே ட்ராவல் பண்ணி அப்போ அதுங்கக்கிட்ட அந்த அனிமல்ஸ் கிட்ட அந்த மெட்டஃபர்ஸ் கிடச்சதுக்கப்போ அந்த உருவத்தோட இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. காலமாடன் கிடச்ச உடனே நான் வந்து அந்த ஆடு ஒன்றே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அந்த ஆட்டோட கொம்பு கட்டுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அந்த ஆட்டின் மீது தெளிக்கப்பட்ட ரத்தம் போதுமானதாக இருந்துச்சு. அது இன்னொரு விஷயத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது. அந்த ஒரு சீன் தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஆட்டோட விஷுவல்ஸ் இன்னும் யோசிக்க வைக்குது. அந்த விஷுவல்ஸ்லேயே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம மனிதர்கள்ட்ட பேசுவோம், மனிதர்கள்ட்ட நான் ஒரு மனுஷன், நீங்கள் ஒரு மனுஷன், நம்ம 2 பேரும் நம்மளோட போதாமைகளை பற்றி, நம்மளோட புரிதல்களற்ற முகன்களை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ நான் உங்களை நேரில் குற்றச்சாட்ட முடியாது. நம்ம 2 பேரும் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம 2 பேரும் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையானா நான் உங்களை குற்றச்சாட்டி பேசினா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, என்னையை குற்றச்சாட்டி பேசினா நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க, என்னடா லூஸ் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்போது நான் உங்களையும் குற்றச்சாட்ட முடியாது, என்னையும் குற்றச்சாட்ட முடியாது. ஆனால் நம்ம 2த்துக்குள்ள ஒரு அன்பு நடந்தாகணும், ஒரு காதல் நடந்தாகணும், ஒரு உரையாடல் நடந்தாகணும். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னொரு உயிரை நான் காட்ட வேண்டியிருக்கு. இன்னொரு உயிரை காட்டி அந்த உயிருக்கும் நமக்குமான உயிர் பற்றியான ஒரு புரிதலை, உயிர்கள் வாழ்வதை பற்றியான ஒரு புரிதலை உருவாக்குவதற்கு ஒரு பறந்துபட்ட ஒரு விஷுவலைஸ் பண்ணப்பட்ட இந்த உலகத்தின் உயிரோட வேல்யூஸை காட்டி உங்கள் கூட ஒரு தீவிரமான டிஸ்கஷன் நான் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தான் நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு அந்த ஆட்டை பார்த்துட்டோ, அந்த மாட்டை பார்த்துட்டோ, இல்லை இந்த பாம்பை பார்த்துட்டோ, இல்லை நாயை